அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் 5ஆம் சக்தி. வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். அத்தியாயம் 1. குறிப்பு: வான சாஸ்திரத்திலும் ஜோதிடத்திலும் மிகப்பெரிய முன்னோடியாக திகழ்ந்தவர் வராக மிகிரர். விக்ரமாதித்தன் காலத்தில் அவனது அவையை அலங்கரித்தவர். அன்றே இந்த பூமி உருண்டையானது என்பதிலிருந்து சந்திரன் சுயமாக ஒளிர்வதில்லை, சூரியனால்தான் அது ஒளிர்கிறது என்று உலகுக்கு கூறியவர். ராசி மண்டலம் பற்றியும் கிரகங்களின் வீச்சு பற்றியும் மிக நுட்பமாக அறிந்தவர். இவரே ஒரு மனிதனின் மன அமைப்பும் அதில் அவன் சிந்திக்கும் முறைகளும் சந்திர சூரியர்களை பொறுத்தே அமையும் என்றும் கூறியவர். இவர்களுடன் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து பலமுடன் செயல்படும் மற்ற 5 கிரகங்களும், அதாவது சனி, செவ்வாய், ராகு, கேது, குரு, தங்கள் சுழற்சியில் நற்பலன்களை மட்டுமே தருபவர்களாக இருந்துவிட அதற்கு ஜாதகரின் பூர்வ புண்ணியமும் துணை செய்யும் நிலையில் அந்த ஜாதகன் இந்த மண்ணையும் மனிதர்களையும் மற்ற யாவற்றையும் படைத்த கடவுளுக்கு இணையான வல்லமையை பெறுவான். சுருக்கமாய் சொல்வதானால் அஷ்டமா சித்தும் இவனை தேடி தானாய் ஓடிவரும். ஆனால் கால சுழற்சியில் அப்படி ஒரு கிரக சஞ்சார அமைப்பு மிக மிக அபூர்வமானது என்று குறிப்பிட்ட அவர் அப்படி ஒரு கிரக சஞ்சார அமைப்பு எப்பொழுதெல்லாம் வரும் என்று கணக்கிட்டு ஒரு நூலினை எழுதினார். ஆனால் அதை காலவெல்லம் கொண்டு சென்று விட்டது. ஆயினும் அப்படி ஒரு கால அமைப்பு வராமல் போகவில்லை. அந்த அமைப்பில் மானிட பிறப்பும் நிகழாமல் போகவில்லை. அரிதான அவ்வேளையில் பிறந்த மானிடன் துளியும் கர்வத்துடனோ தனது ஆற்றலை பிறருக்கு காட்டி அவர்களை கவரவோ முயலான். சொல்லப்போனால் அவன் மரணிக்கும் வரையிலும் தனது பேராற்றலை ஒரு இரகசிய பொக்கிசமாகவே வைத்திருப்பான். காரணம், அந்த ஆற்றலை விட பெரியது. அதை கொண்டு அமைதியாக ஆர்ப்பாட்டமின்றி வாழ்வது, அதன் மூலம் ஒரு சிறு சலனத்தை கூட உலகத்தில் உருவாக்காமல் இருக்க வேண்டும் என்பதும் தான். இனி கதைக்குள். அமெரிக்காவிலிருந்து அண்ணா வரப்போகிறாராம். அதை நினைத்து நினைத்து பரவசத்தில் இருந்தால் பங்கஜம். கணேசனும் கவனித்து கொண்டுதான் இருந்தான். நிலை கொள்ளாமல் வாசலுக்கும் கொள்ளைக்குமாய் அவள் நடப்பதும் அவ்வப்போது துடப்பத்தை தேடி எடுத்து வந்து தேடி தேடி ஒட்டடை அடிப்பதுமாய் ரகளை செய்து கொண்டிருந்தாள். 2 நாட்களாகவே இந்த கூத்துதான். அண்ணா வந்தால் அவரை தரையில் உட்கார சொல்லக்கூடாதாம். அதுக்காக 4 வீடு தள்ளி இருக்கும் நடராஜையரை போய் பார்த்து அவர் வீட்டிலிருந்து 2 பிரம்பு நாட்காலிகளை கொண்டு வந்து போட்டிருக்கிறாள். அந்த நாட்காலிக்கு அப்பா சுந்தரமூர்த்தியின் பழைய சால்வையை கிழித்து உரையும் தேய்த்து போட்டாகி விட்டது. மொத்தத்தில் வீடே தூசு தும்பு இல்லாமல் பளிச்சென்று இருந்தது. பார்த்து பங்கஜம், சுத்தப்படுத்துறேன்னு நீ தேய்க்கிற தேயில பெயிண்ட் எல்லாம் கையோட வந்துட போகுது என்று சுந்தரமூர்த்தியும் செல்லமாய் சொல்லி பார்த்தார். ஆனால் கணேசன் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. அம்மாவை செயல்பட விட்டு ரசித்தான். அவனுக்கு தெரிந்து இத்தனை வருஷத்தில் அம்மா தரப்பிலிருந்து சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு வரப்போகிற முதல் மனிதரே அவள் அண்ணா ராமச்சந்திரன்தான். பங்கஜம் வரையில் அது ஒரு ஆச்சரியமான விஷயம். தங்கை வீட்டுக்கு அண்ணன் வருவது என்பதில் அப்படி என்ன ஆச்சரியம் வந்துவிட முடியும் என்கின்ற கேள்வி ஏழலாம். ஆனால் பழைய சமாச்சாரங்களை எல்லாம் கொஞ்சம் அலசினால்தான் அது ஆச்சரியமானதாக தெரியும். கணேசனின் அப்பா சுந்தரமூர்த்தி ஒரு தமிழ் வாத்தியார். அவர் பணியாற்றும் பள்ளிக்கூடம் சொல்லி கொள்கிற மாதிரியான ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது. அவர் குடும்பமே வாத்தியார் குடும்பம்தான். கணேசின் தாத்தா வானமாமலை ஒரு கணக்கு வாத்தியார். பெரியப்பா நாகேந்திரன் ஒரு சயின்ஸ் வாத்தியார். கொள்ளு தாத்தா நாதமுனியோ சமஸ்கிருத பண்டிதர். இப்படியாக வித்தை மலிந்த குடும்பம் அது. ஆனால் சரஸ்வதி இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி இருக்க மாட்டாள் என்கின்ற சொலவடை சற்று உண்மையானது என்றுதான் கூற வேண்டும். ஆகையால் வருவது வயிற்றுக்கும் வாய்க்கும் சரியாக இருந்தது. கொஞ்ச நஞ்ச சேமிப்பும்
அத்தைகளை கல்யாணம் பண்ணி அனுப்புவதில் தீர்ந்து போயிற்று. இந்த நிலையில் சுந்தரமூர்த்திக்கு கல்யாணி என்று ஒரு பெண்ணை பார்த்து முடிவும் செய்துவிட்டார்கள். அதுவும் அவசர அவசரமாக. காரணம், சுந்தரமூர்த்தியின் அப்பா வானமாமலைக்கு மரணம் நெருங்குவதாக டாக்டர்கள் நாள் குறித்து விட்டிருந்தார்கள். 1 வாரமோ 10 நாளோ, தாங்கினால் அதிகம் என்றனர். ஆகையால் அவசர அவசரமாக சுந்தரமூர்த்திக்கு பெண் பார்த்து கல்யாண தேதியும் நிச்சயித்தனர். கல்யாணத்தை பார்த்துவிட்டு கண்ணை மூடுவதற்காகவே பிராணனை இழுத்து பிடித்து வைத்திருந்தார். ஆனால் விபரீதம் வேறு விதத்தில் வந்தது. சுந்தரமூர்த்திக்கு நிச்சயம் செய்த அந்த பெண் கல்யாணி கல்யாணத்தன்று வேறு ஒருவருடன் ஓடிவிட்டாள். சாதாரணமாக பெண்ணிருக்க மாப்பிள்ளைதான் இப்படி ஏதாவது செய்வான். பெண்ணின் அப்பா கதறி அழுவார். பார்க்க சகிக்காமல் எவனாவது வந்து பெண் கழுத்தில் தாலியை கட்டுவான். சுந்தரமூர்த்தி சார் விஷயத்தில் தலைகீழாக பெண் ஓடிப்போக சுந்தரமூர்த்தி நிற்கதியாய் நிற்கிற மாதிரி நின்றனர். வானமாமலை ஒரு புறம் தம்பதிகளை வாழ்த்துவதற்காக துளசி தண்ணீரை குடித்தபடியே படுத்து கிடக்க கல்யாண வீடே கலவரப்பட்டு போனது. சுந்தரமூர்த்தியின் சொந்தங்கள் அந்த நிலையிலும் வேறு ஒரு பெண் அகப்படாதா என்று முட்டி மோதி பார்த்தனர். எல்லோரும் ஒரு தமிழ்வாதியாருக்கு போய் தன் பெண்ணை தருவதா என்று தவிர்த்துவிட்டு சைலண்டாக ஒதுங்கிக் கொள்ள, சுந்தரமூர்த்திக்கு அவர்கள் அப்படி அலைவதே மிக கேவலமாக இருந்தது. கரகரவென்று பட்டு வேட்டியும் துண்டுமாய் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். அப்பா, உங்களை திருப்தியாக போக விடாதபடி காலம் சதி பண்றது, என் தப்பு ஒண்ணுமில்லைப்பா என்கின்ற விசும்பல் வேறு. அப்பொழுதுதான் கல்யாண வீட்டில் இருந்த சுந்தரமூர்த்தியின் அண்ணா நாகேந்திரனுக்கு ஒரு நல்ல ஐடியா தோன்றியது. இந்த கல்யாணத்துக்கு ஒரே ஒரு பெண் மட்டும் தனியே வந்திருந்தாள். அவள் உறவினர் யாரும் வந்திருக்கவில்லை. அவளிடம் போய், அம்மாடி, ஒரு 5 நிமிஷம் மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறியா? அந்த பிராமணன் உயிர் போன நிமிஷம் நீ மாலையை கழட்டிட்டு வந்த மாதிரியே திரும்பி போயிடலாம். உனக்கு கோடி புண்ணியம். ஒரு மூத்த உயிரை நல்ல விதமா அனுப்பி வைக்கத்தான் இந்த உதவியையே நான் கேட்கிறேன் என்று நாகேந்திரன் கெஞ்சி அழ, அந்த பெண்ணும் சம்மதித்தாள். அவளையும் சுந்தரமூர்த்தியையும் ஒன்று சேர்த்து மாலை அணிவித்து ஒரு போலி தம்பதிகளாக்கி வானமாமலை முன் கொண்டு போய் நிறுத்தவும் வானமாமலைக்கு புது தெம்பே வந்துவிட்டது. உயிர் மூச்சு போய்விடும் என்று நினைத்தவர்களிடம் உயிர் மூச்சு திரும்பினால் எப்படி இருக்கும்? நாகேந்திரன் திண்டாடி போய்விட்டார். வானமாமலையோ அந்த பெண்தான் தன் மகனின் மனைவி, தமக்கும் மருமகள் என்று நினைத்து அதுவரை அவர் ரகசியமாக வைத்திருந்த ஒரு தங்கச் சங்கிலியையும் எடுத்து போட்டுவிட்டார். குரங்கு ஆப்பு அசைத்து வைத்த கதையாகி விட்டது. நாகேந்திரனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சுந்தரமூர்த்தியும், மேடம், தப்பு நடந்துடுச்சு. உங்களை வச்சு இப்படி ஒரு பரீட்சையை நாங்கள் எழுதி இருக்கக்கூடாது. நீங்க கிளம்புங்க, நடக்கிறது நடக்கட்டும் என்றார். அப்பொழுது அவள் புறப்பட்டு போயிருந்தால் வானமாமலை நிச்சயம் பொட்டென்று போயிருப்பார். ஆனால் அந்த பெண் அப்படி போக சம்மதிக்கவில்லை. சுந்தரமூர்த்தியையும் அழைத்து கொண்டு போய் கல்யாண மேடையில் உட்கார்ந்தாள். நாகேந்திரனில் இருந்து அவ்வளவு பேரும் மெய்சிலிர்த்து போய்விட்டனர். அம்மாடி, உங்க ஆத்துக்கு தெரிஞ்சா என்னாகும்? இந்த கல்யாணத்தை அவ ஒத்துப்பாளா? யோசி என்று சொல்லியும் அந்த பெண் மாறவில்லை. பகவான் எனக்கு இவர்தான் புருஷன்னு சொல்லாம சொல்றான். அப்படி அவன் சொல்லும்போது மத்தவா யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. இதனால என் அப்பா அம்மா அண்ணாலாம் என்னை சேர்த்துக்கலைனாலும் பரவாயில்லை. என்னை இந்த ஆத்து மாட்டு பொண்ணா நீங்க ஏத்துண்டா போதும் என்று சொல்லிவிட்டாள். அப்படி அன்று சொல்லி சுந்தரமூர்த்தியை கைப்பிடித்த அந்த பெண் வேறு யாருமில்ல, இந்த பங்கஜம்தான். அதன் பின் அவள் சொன்னபடிதான் ஆயிற்று. அவள் குடும்பத்தில் யாரும் இந்த திருமணத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. கல்யாணத்துக்கு போனியா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போனியா? நாங்கெல்லாம் இருக்கிறது உனக்கு மறந்து போச்சா? எப்ப நீயா இப்படி ஒரு முடிவு எடுத்தியோ, இனி உனக்கும் எங்களுக்கும் ஸ்நான பிராப்தி கிடையாது. அதுவும் சோத்துக்கு செத்த ஒரு தமிழ் வாத்தியனா கிடைச்சானா உனக்கு? செத்தா தலைமுழுக்கு கூட போட மாட்டோம், அதை இன்னைக்கே போட்டுடுறோம் என்று கையை உதறிவிட்டனர்.
அவர்கள் ஸ்டேட்டஸும் அந்தஸ்தும் அப்படி பேச வைத்து விட்டது. பங்கஜம் அசரவில்லை. சுந்தரமூர்த்தி கூட கலங்கி போய் அழுதார். அழாதேல், இப்படி ஆகும்னு நீங்களும் நினைக்கல, நானும் நினைக்கல. நாம திட்டமிட்டு இப்படியெல்லாம் நடந்திருந்தாதான் அது தப்பு. நமக்கு நடந்த விஷயம் பகவத் சங்கல்பம், விதியோட வேலை. விடுங்கோ, இவாளுக்கு நடுவுல வாழ்ந்து காட்டுவோம். காலம் தன்னால ஒரு நாள் மாறும், எல்லாரும் திரும்பி வருவா என்று ஆறுதலும் சொன்னாள். அவள் அன்று சொன்னது இன்று நடக்கப் போகிறது. சங்காத்தமே வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கிய குடும்பத்தில் இருந்து ஒருவர் வரப்போகிறார். காலம் கோபத்தை கரைத்து விட்டதா, இல்லை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு போகட்டும் என்கின்ற பெரிய மனதுடன் பங்கஜத்தின் அண்ணன் ராமச்சந்திரன் வருகிறாரா என்பதெல்லாம் அவர் வந்தால் தெரிந்துவிடும். கணேசன் அவரை போட்டோவில் கூட பார்த்ததில்லை. பெரிய டாக்டராம், அமெரிக்காவிலே அதிகம் சம்பாதிக்கும் ஒரு தமிழராம். அவருக்கு அனுஷா என்று ஒரு பெண் கூட இருக்கிறாளாம். அவளும் டாக்டருக்கு தான் படிக்கிறாளாம். அதெல்லாம் கொஞ்சம் போல கசிந்த தகவல்கள். அவர்கள் வரும்போது கொஞ்சமாவது சௌகரியமாக இருக்க வேண்டுமே, எனவேதான் குச்சு வீடு கொஞ்சம் போல மாறிக்கொண்டிருந்தது. கணேசா, உன் சைக்கிளை முன்னாடி ரேலியில வைக்காதே, பின்னாடி கொள்ளையில கொண்டு போய் போட்டுடு. ரேலியில ஒரு நாட்காலிய போடு, நன்னா 4 மிதியடி வாங்கிண்டு வா. இப்ராஹிம் ராவுத்தர் கடையில மலிவா கிடைக்கும். அங்கங்க வாசற்படி கிட்ட போடு. ஒரு டேபிள் ஃபேனை உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது இருந்தா வாங்கிண்டு வா. 4 நாள் கழிச்சு திருப்பி கொடுத்துடலாம். அப்ப 4 நாள் அவர் தங்க போறாளாமா? அப்படித்தான் அண்ணா கடுதாசிலே எழுந்தியிருக்கா. அதெல்லாம் சும்மா அம்மா, நம்மாத்து கொசு ஒரு நாள் அவளை தங்க விடாது. நீ வாய மூடு. கொசுன்ன உடனே தான் ஞாபகம் வருது. கொசுவத்தி ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடு. அம்மா, என்னடா, எதுக்கு இப்படி அலட்டிக்கிற? ஜார்ஜ் புஷா வரப்போறார், உன் அண்ணா தானே. அதுக்காக ஏண்டா, சாதாரண சௌகரியம் கூட நாம பண்ணித்தரலினா எப்படிடா? அது சரி, இவ்வளவு ஆசையை வச்சுண்டு எப்படிம்மா இத்தனை நாள் உன் அண்ணா, அப்பா, அம்மா இவாளை பார்க்காம இருந்த? நான் பார்க்காம இல்ல, அவாதான் இருந்தா. நீ தப்பா சொல்ற. சரி, இப்ப என்ன திடீர்னு? அப்ப எப்பவும் இப்படியே விடிச்சுண்டு பிரிஞ்சே இருக்கணுங்கிறியா? இல்லம்மா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? அதை எப்படி இப்ப நான் சொல்ல முடியும்? அவ வரட்டும், கண்டுபிடிச்சு சொல்றேன் பாரு. சரி சரி, என் வாயை பிடுங்காம போய் வேலையை கவனி. அது போகட்டும், நான் இன்னைக்கு டியூஷன் கிளாஸ் எடுக்கட்டுமா வேண்டாமா? நம்ம ஆத்துல வேண்டாம், வேறு எங்காவது போய் எடுத்துக்கோ. உன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சரியான வானரங்கள். வந்தா கையை வச்சுண்டு சும்மா இருக்க மாட்டா. பங்கஜம் படபடவென்று பொரிந்து தள்ளினாள். கணேசன் அதையும் ரசித்தான். அப்படியே கடிகாரத்தை பார்த்தான். மணி 12 இருந்தது. அவர்கள் மதியம் சாப்பிட வருவதாக எழுதியிருந்தார்கள். இன்னும் 2 மணி நேரம்தான் இருக்கிறது. தேவுடா. அத்தியாயம் 2. குறிப்பு: வியாக்கிரபாதம் என்று ஒரு ஜோதிடர். சதா வானத்தை பார்த்தபடியே அமர்ந்திருப்பார். படு அசத்தலான பேர்வழி. அவரை யாராவது பார்க்க போனால் வந்தவரிடம் அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று பொட்டில் அடித்த மாதிரி கூறிவிடுவார். கேட்டால், எல்லாம் ஒரு கணக்கு தாண்டா அம்பி என்பார். அது என்ன கணக்கு என்றால் சிரிப்பார். நீ மனுஷனா பிறந்தது ஒரு கணக்கு, இன்னாருக்கு மகனா இன்ன இடத்துல பிறந்தே பார், அது கூட ஒரு கணக்கு தான். இதோ இப்ப நீயும் நானும் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம் பார், அது கூட ஒரு கணக்கு தான் என்பார். எதை பார் கணக்கு என்று சொன்னால் எப்படி? எப்படி என்று நிரூபியுங்கள் என்று ஒரு நாள் ஒருவர் அவரிடம் முட்டி மோதினார். அப்படி மோதியவருக்கு ஒரு பையன். அவன் சிறு வயதிலேயே காணாமல் போய்விட்டான். இன்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் கூட அடையாளம் தெரியாது. அந்த விவரம் வியாக்கிரபாதத்துக்கு தெரியும். அந்த விஷயத்தை வைத்தே கேள்வி கேட்டவனை மடக்கினார் வியாக்கிரபாதம். ஓய், நீர் உன் பையனோட தான் இருக்கீர், பையனோட தான் இருந்தாகணும்னு உம்ம ஜாதகம் சொல்றது. அதே சமயம் அவன் பிரிஞ்சு போயிட்டா என்ன வேதனையை அனுபவிக்கணுமோ அதையும் அனுபவிக்கணும்னு உம்ம விதியில இருக்கு. ஆகையால் கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களோட இருக்கிற ஒரு பையன், குறிப்பா நீங்க பாசம் செலுத்துற ஒரு பையன்
உம்ம சொந்த பையனாகவே இருக்கணும். இதை நீங்க கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கோங்க என்றார். அவரும் தன் வீட்டில் மாடியில் குடி வைத்திருக்கும் இளைஞனை பற்றி தோண்டி துருவி விசாரித்ததில் அவன் தன் மகன் என்பது பிறகு ஊர்ஜிதமாகியது. உண்மைதான், எல்லாமே கணக்குதான். யாரை யார் எப்பொழுது எப்படி சந்திக்க வேண்டும் என்பது முதல் பிரிவது வரை எல்லாமே கணக்குதான். அந்த கணக்கை நம் கர்மங்கள்தான் உருவாக்குகின்றதாம். வியாக்கிரபாதம் அடித்து கூறுவார். இனி கதைக்குள். மதியம் 1:30க்கே கார் வந்து வாசலில் நின்றுவிட்டது. சரியான படகு கார். நல்ல நீல அகலத்தில் கண்ணுக்கு குளிர்ச்சியான மெரூன் கலரை வாரி தெளித்தது. காரில் இருந்து கணேசனின் மாமா ராமச்சந்திரனும் அவர் மனைவி பார்வதியும் மகள் அனுஷாவும் ஒரு சேர இறங்கினர். அனுஷா காட்டுக்குதிரை கணக்காய் இருப்பாள். ஜீன்ஸ் டிஷர்ட் என்று அமெரிக்க நாகரிகம் அவளிடம் கொட்டும் என்று எதிர்பார்த்தான் கணேசன். ஆனால் அவள் தமிழ்நாடு அரசின் மலிவு விலை புடவையில் பாந்தமாக தலைவாரி பூ வைத்து கொண்டு அமைதியாக தோன்றினாள். ஆழமான அதிர்வையே அவனுக்கு கொடுத்தது. ராமச்சந்திரனும் கனஜோராய் இருந்தார். கோட்டும் ஷூட்டும் அவருக்கு மிக பொருத்தமாய் இருந்தது. இந்த கோட்டும் ஷூட்டும் சற்று ஆபத்தான ஆடைகள். பலரை இவை சோளக்கொள்ளை பொம்மையாக்கி இருக்கிறது, சிலரை கோமாளியாக்கி இருக்கிறது. ஆனால் சிலருக்கு தான் நச்சென்று பொருந்துகிறது. கணேசனும் அவரை பார்த்தான். பார்த்தபடியே இருந்தான். பங்கஜமும் சுந்தரமூர்த்தியும் வீட்டினுள் இருந்தார்கள். வாசலில் ஒரு பித்திளை தாம்பாலத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கப்பட்டிருந்தது. ராமச்சந்திரனும் பார்வதியும் அனுஷாவுடன் வீட்டு வாசலுக்கு வந்து அவளை பார்த்தார்கள். நமஸ்காரம். வாங்கோ மாமா, வாங்கோ மாமி, வா அனுஷா. பரம திவ்யமாக சாங்கோபாங்கமாக அவர்களை அழைத்தான். எங்கப்பா பங்கஜம்? உள்ளே இருக்கா மாமா. நீங்க முதல்ல இந்த தாம்பாளத்தில் இருக்க நல்லெண்ணெயை பார்ப்பேலாம். அதோ ஆத்துக்குள்ள இருக்கிற கண்ணாடியில இப்ப நீங்க நிக்கிறது தெரியும். அம்மா அதை பார்த்துண்டிருப்பா. ஒரு மாமா அங்க காலம் தொடர்பே இல்லாம பிரிஞ்சு இருந்தாலே இப்படி என்னை பார்த்துட்டு தான் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கணுமாமே. கணேசன் ஐதீகம் பேசினான். அதை கேட்டு ராமச்சந்திரன் ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தார். அது அந்த ஐதீகத்தை இகழ்கிறதா இல்லை மதிக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனாலும் தாம்பாளத்தில் உள்ள எண்ணெயை பார்த்தார். பார்வதியும் அனுஷாவும் கூட பார்த்தனர். பிறகு மூவரும் உள்ளே நுழையவும் டக்கென்று டேப் ரிகார்டரில் நாதஸ்வரம் மங்களவாத்தியத்தை முழங்கியது. அனுஷா அதை ரசித்தாள். அப்படியே அந்த ஓட்டு வீட்டை உற்று உற்று பார்த்தாள். அவள் வரையில் இந்த மாதிரி ஒரு நிழல் கூட புதிதாக இருக்க வேண்டும். அமெரிக்காவில் நாய் வசிக்கும் டாக்-10 கூட சராசரி வசதிகளோடு பார்ப்பதற்கு ஒரு மினியேச்சர் பங்களாவின் உட்புறம் போல் இருக்கும். அவள் முகம் எதனாலோ கோணிக்கொண்டது. கொள்ளையில் பசுக்கொட்டாரம் இருப்பதால் படு சன்னமாக சாணவாசம் எப்பொழுதும் நிலவியபடி இருக்கும். அதுவும் அவள் மூக்கை சிலுப்பியது. அவளிடம் கொஞ்சம் போல செருமல். அதே சமயம் பங்கா என்று ராமச்சந்திரனும் அண்ணா என்று பங்கஜமும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொள்வதும் பின் தாடையை வருடி க்ஷேமலாபங்கள் விசாரிப்பதும் நடந்து முடிந்தது. கணேசன் மட்டும் அணு மேலேயே கண்ணாக இருந்தான். அணு நல்ல உயரம், நல்ல திடகாத்திரம். சத்தியமாய் எந்த சினிமா டைரக்டர் பார்த்தாலும் 5 லட்சத்திற்கு அட்வான்ஸ் செக்கை நீட்டி விடுவார்கள். அப்படி இருந்தால் கணேசனும் வாலிப பிராயத்தில் அதற்குண்டான ஆசா பாசங்களோடு இருப்பவன்தானே. என்னதான் ஒழுக்கம், மனக்கட்டுப்பாடு, அது இது என்று சொன்னாலும் இன்றைக்கு இளைஞர்கள் கட்டுப்பாடோடு இருப்பது என்பதெல்லாம் காட்டுக்கு போய் மனசை முடக்கி போட்டு தவம் செய்வதற்கு சமமான விஷயம்தான். அந்த அளவுக்கு மனதோடு மல்லுக்கட்டும் விஷயங்கள் வரிசையாக அல்லவா வாலிபத்துடன் சண்டையிடுகின்றன. எந்த புத்தகத்தை வாங்கினாலும் நடுப்பக்கத்தில் ஒரு நடிகை ஈர உடம்புடன் குளித்தபடிதான் இருக்கிறாள். பிஞ்சாக இல்லாமல் பழமாக பார்த்து பார்த்து பப்ளிஷ் செய்து விடுகிறார்கள். புத்தகத்தை கூட கையை கொண்டு மூடிவிடலாம். தெருவில் போகும்போது போஸ்டரில் அவர்களின் அங்கங்கள் படும் பாடு இருக்கிறதே, அதை பார்க்கும்போது கண்ணை மூடிக்கொள்ளவா முடியும்?
மூடினாள் என்றாலும் பாடலில் என்ன வாழ்கிறது? சர்க்கரை வள்ளி கிழங்கு நீ சமைஞ்சது எப்படி என்றும், அரைச்சு வச்சிருக்கேன் பொரிச்சு வச்சிருக்கேன் என்றும், கோழி ருசியாய் இருந்த கோழியை வெட்டு, குமரி ருசியாய் இருந்த குமரிய கட்டு என்று காதில் தேனாறு அல்லவா பாய்கிறது. இன்றைய இளைய சமுதாயம் எப்படி நல்லவிதமாக இருந்து விடுகிறது என்று பார்த்து விடுகிறேன் என்று அது சபதம் போட்டுவிட்டு சுற்றி கொண்டிருக்கிற மாதிரி தானே தோன்றுகிறது. கணேசன் மட்டும் விதிவிலக்காய் என்ன? அனுஷா அவனை உருக்கினாள். அப்படி ஒரு நிறம், அப்படி ஒரு திடம், அப்படி ஒரு சுவை அவளிடம் தெரிந்தது. ஆனால் வந்ததிலிருந்தே ஒரு வார்த்தை யாரோடும் பேசவில்லை. மாமா மட்டும் எப்படிப்பா இருக்க, வாட் ஆர் யூ டூயிங் நவ் என்று கேட்டு தலையை எல்லாம் வருடி கொடுத்தார். சுகமாக இருந்தது. உறவுகளில் பெரிய உறவு மாமா உறவு. மிக மகத்தான உறவு அது. இரத்தத்தில் மாமாவை கொண்டால் அதிர்ஷ்டமாம். அண்ணா, கணேசன் அப்படியே உன்ன மாதிரி. சமயத்துல அவன் திரும்பி பார்க்கறச்ச நீ பார்க்குற மாதிரியே இருக்கும். உன்னை போலவே இவனுக்கு வெங்காயம் புளிப்பு குழம்புனா உசுறு. பங்கஜம் கணேசன் ஈக்குவல் டு ராமச்சந்திரன் என்று பேச்சில் பொருள் சொல்லிக் கொண்டிருந்தாள். சுந்தரமூர்த்தி ரசித்து கொண்டு நின்றார். சரிண்ணா, கை கால் அலமீண்டு வாங்கோ, முதல்ல சாப்பிடலாம், அப்புறமா பேசலாம் என்று கணேசனை பார்த்தாள். கணேசன் அவர்களை கொள்ளைக்கு கூட்டிக் கொண்டு போனான். தண்ணீர் தொட்டி, தண்ணீரில் மொண்டு கழுவி கொண்டான். பார்வதியும் கழுவி கொண்டாள். அனுஷா, வாஷ்பேஷன் இல்லையா என்றாள். இங்க அதெல்லாம் இல்லை. தென் எப்படி கை கழுவுறது? கழுவுவேலா இடக்காக கேட்டாள். கணேசன் பதில் சொல்லவில்லை. சரி, ஏதோ பேச தெரியாமல் பேசுகிறாள் என்று நினைத்து கொண்டான். அதன் பின் சாப்பிடும்போதும் அவளிடம் அலட்டல். வாழை இலையை வரிசையாக போட்டபோது, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், ஐ வாண்ட் நியூ பிளேட் என்றாள். இறுதியில் பீரோவில் வைத்திருந்த வெள்ளித்தட்டை எடுத்து வந்து போட்ட பிறகுதான் சாப்பிடவே உட்கார்ந்தாள். அந்த தட்டையும் அப்படியும் இப்படியுமாக 100 தடவை பார்த்தாள். புது தட்டுதாமா, அழுக்கெல்லாம் இல்லை. அதெப்படி உங்களுக்கு தெரியும்? பாக்டீரியாஸ் கண்ணுக்கு தெரியாது, புரிஞ்சுக்கோங்கோ என்றாள் குத்தலாக. கணேசன் கவனித்து கொண்டே இருந்தான். பார்வதி மட்டும் குளறலான ஆங்கிலத்தில் அவளிடம் ஏதோ பேசினாள். அதற்கு அவள் சிரிக்க, நிச்சயம் ஏதோ கேலியான விஷயம் என்பது மட்டும் கணேசனுக்கு புரிந்தது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தார்கள். அவள் மட்டும் பாதி கூட சாப்பிடவில்லை. காரம் காரம் என்று கையை உதறினாள். சாப்பிட்டு முடித்துவிட்டு தாம்பூலம் போட்டபடி நாற்காலியில் அமர்ந்தார்கள். மறந்தும் பழைய விஷயத்தை ராமச்சந்திரன் தொடவில்லை. மாப்ளே, நீங்க இன்னும் சர்வீஸ்ல இருக்கேலா என்று சுந்தரமூர்த்தியிடம் கேட்க, அவர் இல்லை என்கின்ற மாதிரி தலையை ஆட்டினார். கணேஷ், உனக்கு ஸ்டேட்ஸ்க்கு வர ஐடியா எதனா இருக்கா? கேள்வி கணேஷ் பக்கம் திரும்பியது. ஐயையோ, நான் எங்க மாமா, அமெரிக்கா என்ன பக்கத்துலையா இருக்குது? சந்திரன் கூட பக்கத்தில் இல்லைதான். ஆனால் அங்கேயும் மனுஷன் போகலையா? அது டீம் ஒர்க்கு. இங்கே நான் வேலைக்கு போனாதான் ஆற்றுல 3 வேளை சாப்பிட முடியும். இப்போதைக்கு அப்பாவோட பென்ஷனில் ஏதோ வண்டி ஓடிண்டு இருக்கு. ஏன் அமெரிக்காவில் வேலைக்கு போகக்கூடாதா? ராமச்சந்திரன் அவனை அமெரிக்காவுக்கு இழுத்தே தீருவது என்கின்ற மாதிரி பேசுவதாக தோன்றியது. எங்கண்ணா, அதுக்கெல்லாம் பிராப்தம் வேண்டாமா? பங்கஜம் இடையிட்டு அழுத்து கொண்டாள். பைத்தியம் மாதிரி பேசாத. ஈவ் நைட்டுன்னு ஒரு பறவை வருஷத்துக்கு 10 தடவை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மைக்ரேஷனுங்கிற பேரில் வந்துண்டு போயிண்டு இருக்கு. அப்போ அதுக்கு நிறைய பிராப்தம் இருக்கிறதா அர்த்தமா? என்ன மாமா சொல்றேல்? அதுக்கு பாஸ்போர்ட் வீசான்னு எதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு அப்படியா? இப்போ உனக்கு பாஸ்போர்ட் வீசா வேணும், அவ்வளவுதானே. அங்கே வேலை யார் தருவா? அது ஏன் பொறுப்பு. உனக்கு சமஸ்கிருத மந்திரங்கள் தெரியுமா? ஓரளவு. அது போரும். சொச்சத்தை கத்துண்டா வந்துடும். அங்கே ஒரு கோயில் கட்டின்றிருக்கோம், முருகன் கோயில். உன்னை ஒரு ப்ரீஸ்ட்னு சொல்லி தூக்கிண்டு போயிடுறேன். ப்ரீஸ்டா? நானா? நான் ஒரு சாதாரண அகாடமி டிகிரி ஹோல்டர். என்னை போய் வேதம் தெரிஞ்சவன்னா நம்புவாளா? இங்கே நம்ப மாட்டா. ஆனால் அங்கே அப்படி இல்லை கணேஷ். ஐயோடா, இவன் இங்கே சந்தியாவந்தன மந்திரத்தையே ஒழுங்காக சொல்கிறது கிடையாது. இவன் எப்படி மாப்பிள்ள?
சுந்தரமூர்த்தி கட்டை போட்டார். இல்லை மாப்பிள்ள, இந்தியாவில் ஒரு அகாடமிக் டிகிரிக்கு பெருசாக என்ன மதிப்பு கிடைச்சிட முடியும்? இப்பெல்லாம் மினிமம் குவாலிஃபிகேஷனே ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியாகத்தான் இருக்குது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3000 சம்பளம் கிடைக்குமா? அவ்வளவுதான். அங்கே நான் 30,000 வாங்கித்தரேன். தங்கிக்கொள்ள எல்லாம் ஃப்ரீ. என்ன சொல்றேல்? ராமச்சந்திரனிடம் உற்சாகம் பொங்கி விளைந்தது. சுந்தரமூர்த்தியும் மகனை பார்த்தார். அவன் முகத்திலோ தீவிர சிந்தனை. ஆட, என்னப்பா யோசிச்சுண்டு? பிஇ எம்இ முடிச்சவாளே அமெரிக்காவில் என்ட்ரி கிடைக்காம தவிச்சுண்டு இருக்கா. நான் உன்னை சுலபமாக கூட்டிட்டு போகிறேங்கிறேன். இவ்வளவு தூரம் யோசிக்கிறியே? இல்லை மாமா, எனக்கு அமெரிக்கா வர்றது பற்றி கூட ஆட்சேபனை இல்லை. ஆனால் கோயிலில் ஃப்ரீஸ்டாக இருக்கிறத நினச்சாதான். சரிதான், கோயிலில் மணி ஆற்றவன் தானேன்னு மற்றவா நினச்சிடுவாளோன்னு நினைக்கிறியாக்கும். ஆமாண்ணா, அப்புறம் அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? பங்கஜமும் வக்காலத்து வாங்கினாள். உடனே ராமச்சந்திரன் அவர்களை கூர்மையாக பார்த்தார். சில வினாடிகள் மௌனம் கூட. அதில் ஏதோ பயங்கரமான ஒரு பொருள் இருப்பதாக கூட தோன்றியது. என்னன்னா, எதுக்கு இப்படி பார்க்குற? பார்க்காம நான் அந்த பாயிண்ட்டை யோசிக்காமல் இருப்பேனா? அப்படின்னா அவன் கல்யாணத்தை பற்றி நீயே கவலைப்படுற. நான் இத்தனை வருஷம் கழித்து இந்தியா வந்திருக்கிறதும், அதுவும் நேராக உன் ஆற்றுக்கு பழைய பகையெல்லாம் மறந்துண்டு வந்திருக்கிறதும் எதுக்குன்னு நினைக்கிற? அண்ணா, இல்லை, எதுக்குன்னு நினைக்கிற? சும்மா சொல்லு. தெரியலையே, இப்படி கேட்டால் நான் என்னத்தன்னா சொல்வேன்? சரிதான், இந்த ராமச்சந்திரனை நீ புரிச்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதானாக்கும். என்ன நான் சொல்கிறே? தோ பாரு பங்கஜம், உன் விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் எங்கள் கடமையை தவறிட்டோம். நீ மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிண்ட ஒரே காரணத்துக்காக உனக்கு ஒரு தாலி கூட பண்ணி போடலை. நாங்கள் மாப்பிள்ளையையும் கொஞ்சமும் கௌரவிக்கல. இதையெல்லாம் நான் அப்பப்போ நினச்சி பார்த்து அழுதுருக்கேன் தெரியுமா? ராமச்சந்திரன் குரல் தழுத்தழுத்தது. ஆமாம் பங்கஜம், அப்பப்போ இப்படி மூட் அவுட் ஆகிடுவார். 3 நாள் ஆகும் சரியாக. பார்வதி வக்காலத்து வாங்கினாள். அனுஷா ஒரு கால்குலேட்டர் போன்ற சாதனம் ஒன்றை வைத்துக்கொண்டே அதில் கம்ப்யூட்டர் கேம் ஒன்றில் புதைந்திருந்தாள். பங்கஜத்துக்கு கண்களில் நீர் துளிர்த்து விட்டது. அந்த மாதிரி அன்னைக்கு உன்னை நிர்தாட்சண்யமா புறக்கணிச்ச பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் செய்யத்தான் இப்போ வந்திருக்கேன். அவர் பதிலில் ஒரு மர்மம். உடைச்சே பேசுங்களேன், எதுக்கு பீடிகை? பார்வதி எடுத்து கொடுத்தாள். சரி பார்வதி, நீ சொல்லிட்ட, நான் உடைச்சே பேசிடுறேன். எனக்கு ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு. எனக்கு பின்னால் என் ஆஸ்திக்கு அவதான் வாரிசு. அப்படிப்பட்ட அவளுக்கு உன் பிள்ளையை மாப்பிள்ளையா கேட்குறேன், தருவியா? ராமச்சந்திரன் கேட்டு முடித்த நொடி பங்கஜத்துக்கு தலைக்கு மேல் ஒரு இமயமே உருகி கரைந்து காது மூக்கெல்லாம் சில்லிட்ட மாதிரி ஆனது. சுந்தரமூர்த்தியே ஒரு வினாடி ஷாக் அடித்த மாதிரி ஆகிவிட்டார். ஆனால் கணேசன் மட்டும் கொஞ்சம் நிதானத்தில் இருந்தான். அவர் அப்படி சொன்ன நொடி அனுஷாவும் நிமிர்ந்து அவனை ஒரு பார்வை பார்த்தாள். அதில் தனக்கு ஒரு ஆட்சேபமும் இல்லை என்கின்ற மாதிரி ஒரு சிக்னல். அண்ணா, அண்ணா, நிஜமாவா சொல்கிற? சத்தியமாக சொல்கிறேன். நீ மட்டும் சரிண்ணா, வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுடுறேன். என்னன்னா, உன் பொண்ணு ஒரு டாக்டர், இவன் 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 ஒரு சாதாரண டிகிரி ஹோல்டர். பைத்தியம். படிப்பு அந்தஸ்தெல்லாம் பாசத்துக்கு முன்னால் சுண்டக்கா. இல்லைனா இவனை சாரி, இனிமே அவன்னு கூப்பிடுறது தப்பு. இவரை அமெரிக்கா கூட்டிண்டு போக இப்படியெல்லாம் குறுக்கு வழியை கண்டுபிடிப்பேனா? அது சரி, அங்கே உன்னை மற்றவா கேலி பண்ண மாட்டாளா? என்ன ராமச்சந்திரா, போயும் போயும் ஒரு பூசாரி தான் உன் பொண்ணுக்கு கிடைச்சானான்னு கேட்டா என்ன பண்ணுவ? இங்கே தான் ஸ்டேட்டஸ், காசெல்லாம். அங்கே இந்த மாதிரியெல்லாம் சிந்திக்கவே அவளுக்கு தெரியாது. அப்படியே கேட்டாதான் என்ன, ஒரு கடவுளோட பிரதிநிதியான பூசாரியை விடவா இன்னொரு டாக்டரும் என்ஜினியரும் வசதி? அண்ணா, என்ன நீ தவிக்க விடுறியே? என்ன சொல்கிற பங்கஜம்? உனக்கு இஷ்டம் இல்லையா? ஐயோ,
இது சந்தோஷ தவிப்பு அண்ணா. அது சரி, மாப்பிள்ளை என்ன சொல்றீர்? வாயே திறக்கலையே. ராமச்சந்திரன் கணேசனை பார்த்தார். அவனோ வேட்டியின் ஒரு முனையை பிடித்தவனாக, அம்மா நான் ஆஞ்சநேயர் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்றவனாக வேறு எந்த பேச்சும் பேசாம கிளம்பி போனான். ராமச்சந்திரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சுந்தரமூர்த்தி சமாளிக்க தொடங்கினார். அவன் எதுனாலும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அங்க அவராண்ட உத்தரவு கேட்டுட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவான் என்றார். என்ன மாப்பிள்ள சொல்றேல்? தனியாவா போய் கேட்கறது? நாமளும் போகலாமா? இல்லை, அங்கே ஒரு உபாசகர் இருக்கார். இவனுக்கு அவர் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல மனுஷர். அவராண்ட பேசிண்டு வருவான். கவலைப்பட வேண்டாம். அவர் அவன் முன்னேற்றத்துக்கு குறுக்க நிற்க மாட்டார். சுந்தரமூர்த்தி நம்பிக்கையாகத்தான் பேசினார். ஆனால் ராமச்சந்திரன் முகத்தில்தான் லேசான கவலை ரேகை. அத்தியாயம் 3. குறிப்பு. பிராப்தம் பற்றி அழகிய சிங்கம் என்கின்ற உபாசகர் பிரமாதமாக சொல்வார். அது நம்முடைய கர்மவினைகளால் வருவதுதான் என்பார். கர்மவினை கர்மவினை என்கிறார்களே, அப்படியென்றால் என்ன? ஒருவன் அவரிடம் கேட்டான். ஒரு மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பதில் விளைவு என்று ஒன்று உண்டு. கை தட்டினால் சப்தம் கேட்கிறது. விதை விதைத்தால் மரம் வளர்கிறது. தூங்கினால் ஓய்வு கிட்டுகிறது. வேலை செய்தால் உடம்பில் சக்தி செலவாகிறது. இப்படி ஒவ்வொரு சிறு அசைவுக்கும் பதில் விளைவு உண்டு. இதில் நமது செயல் கர்மா என்றால் எதிர் விளைவே வினை என்றார். அது சரி, அந்த கர்ம வினை எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்? பதில் விளைவு சில சமயம் தாமதமாக வருகிறதே. உதாரணமாக, வாலிப பிராயத்தில் ஒருவன் இரு இளம் பெண்ணை கெடுத்து விடுகிறான். அதற்கு தண்டனை அவனுக்கு முதுமையில் கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இது எப்படி சாத்தியம்? கடவுள் என்ன நோட் போட்டு எழுதி வைத்துக்கொண்டு இன்ன கர்மத்திற்கு இன்ன தண்டனை என்றா தருவார்? அதுவும் அவருக்கு வசதிப்படும் பொழுது இடிக்கிறதே. உலகில் உள்ள அவ்வளவு பேருக்கும் ஒரு கடவுளால் இதை எப்படி செய்ய முடியும்? என்னதான் அவர் சூப்பர் பவர் உடையவராக இருந்தாலும் இது வெட்டி வேலை இல்லையா? ஒரு மனிதனை ஏன் தப்போ சரியோ செய்ய விட வேண்டும், பிறகு தண்டனையும் தர வேண்டும்? கடவுள் இப்படி சுற்றி வளைத்து மூக்கை தொடுவதற்கு பதிலாக எல்லோரையும் நல்ல புத்தி உள்ளவர்களாக படைத்துவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லையே என்றெல்லாம் அந்த உபாசகரிடம் கேள்விகளை அடுக்கினான் அவன். உபாசகர் சிரித்தார். பதிலுக்கு, எல்லோரும் நல்லவராக இருந்துவிட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா என்று கேட்டார். எப்படி இருக்கும்? ஊரே தூங்கும். ஒரு ராத்திரி எப்படி இருக்கும்? நிசப்தமாக. ஏன்? எல்லோரும் தூங்குவதால், எந்த செயல்பாடும் நடவாததால். நல்லவர்களாய் இருந்தால் அப்படித்தான் இருக்கும். இயக்கமே இருக்காது. பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசமே இருக்காது என்றார். எப்படி? யோசியுங்கள். இனி கதைக்குள். வடக்கு தெருவில் இருக்கிறது அந்த ஆஞ்சநேயர் கோவில். பழமையான கோவில். பழமை என்றால் 1000 வருஷத்துக்கு பழமை. ஆஞ்சநேயரும் பார்க்க அவ்வளவு அழகாக இருப்பார். வரப்பிரசாதி. காலை இல்லை மாலை இல்லை, எப்பொழுதும் ஒரே கூட்டம்தான். சதா இளம் பெண்கள் அங்கப்பிரதட்சணம் செய்து கொண்டிருப்பார்கள். பட்டாச்சாரியாருக்கும் ஓய்வு ஒளிச்சலே இருக்காது. அபிஷேகம், வடை மாலை சாற்றுவது, வெற்றிலை மாலை சாற்றுவது என்று இஷ்டத்துக்கும் ஐதீக கொண்டாட்டங்கள். அந்த கோவிலுக்கு முதலாக கணேசன் வந்தபோது அதையெல்லாம் பார்க்க அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது. கொஞ்சம் குதர்க்கமாகவும் யோசித்தான். ஊரில் யாராவது விஷமம் செய்தால் குரங்கு சேட்டை என்கிறோம். ஆனால் அந்த குரங்கு உருவில் ஒரு உருவத்தையே வழிபடுகிறோம். மனிதன் பயங்கர குழப்பக்காரன். ஒரு பக்கம் மிருகங்களை வெட்டி கொலை செய்து அதை கபலீகரம் செய்கிறான். மறுபுறம் அதையே கடவுளாகவும் கும்பிடுகிறான். மிருகங்களை ஒரு கணக்கில் வைக்கலாம். இவன் பயங்கரமானவன், சரியான நிறம் மாறி என்றுதான் சிந்தித்தான். நாத்திகவாதிகள் இப்படியெல்லாம் தானே சிந்திக்கிறார்கள்? இல்லை இல்லை,
இப்படி சிந்திக்கப் போய்தான் நாத்திகமே மனதுக்குள் வளர்கிறது. கல்லில் ஒரு சிலை, அதற்கு வடை, வெற்றிலை என்று எத்தனை அர்ப்பணங்கள்! பசிக்கிறது என்று கேட்கும் ஒருவருக்கு இப்படியெல்லாம் தர இந்த மனிதனுக்கு மனம் வருமா? தந்தாலும் அவர்கள் காலில் விழுந்து வணங்குவானா? என்ன ஒரு கொடுமை என்று புத்தி கண்ணா பின்னாவென்று யோசித்தது. அவன் யோசிக்கவில்லை. அவன் படித்த புத்தகங்கள் அவனை அப்படி யோசிக்க வைத்தன. அவனது நட்பு வட்டமும் ஒரு தினுசான வட்டம். அவனிடம் கேலியாகவே எதையும் பேசுவார்கள். ஏ கணேசா, ஆகாயத்தில் இருக்கிற சாமிக்கு பசி எடுத்தா அவர் என்ன சாப்பிடுவார்? எப்பவும் கையை அருள் தர தூக்கி வச்சுண்டு இருக்காரே, கை வலிக்குமே. எந்த தைலம் தேய்ச்சுக்குவார்? இந்திரலோகம், சந்திரலோகம் எல்லாம் சொல்றாங்களே, அங்க டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் இருக்குமா? இவையெல்லாம் அவர்கள் கேட்டவைதான். அவனுக்கும் அப்படி கேட்டதில் ஆரம்பத்தில் தவறு ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. கேள்விகளிலேயே பிரதானமான ஒரு கேள்வி அவனை ரொம்பவே பாதித்து விட்டது. கடவுளுக்கு எதற்கு இவ்வளவு நகை நட்டுகள்? யாரை கவர்வதற்காக அவர் இதை அணிகிறார்? அவர் படைத்த உலகில் அவர் படைத்த மனிதர்கள் அவர் இப்படி காஸ்ட்லியாக இருந்தால்தான் மதிப்பார்கள் என்பதாலா? நாம் மதித்தும் வணங்கியும் போற்றியும் செயல்படுவதால் அவருக்கு கிடைப்பது என்ன? இது ஒரு அரசியல்வாதி தன்னை பற்றி புகழ்ந்து பேசுவதற்காக தனது செலவில் கூட்டம் போட்டு எடுபிடிகளை ஏவி விடுகிற ஒரு அற்பத்தனமான செயலாக இல்லையா? இப்படி நமது புகழ்ச்சிக்கு மயங்கும் ஒரு கடவுளா சர்வ வல்லமை படைத்தவர்? உண்மையில் கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் இப்படியாயிருப்பார்? இதுதான் அந்த கேள்வி. அதை அவன் அப்பா சுந்தரமூர்த்தியிடம் கேட்டபோது அவருக்கு கோபம்தான் வந்தது. கணேசா, இப்படி சிந்திக்கிறது தப்பு, மகா பாவம் என்றார். கணேசனுக்கு ஒரு வாத்தியார் இருக்கிறார். அவரோ, இப்படியெல்லாம் சிந்திக்கிற நீ என்ன பெரிய தாதாவா? இந்த உலகில் கால காலமாக பூஜை புனஸ்காரம் செய்பவர்கள் எல்லாம் முட்டாள்களா? இப்படியெல்லாம் நாத்திகவாதம் செய்தால் நாக்கு அழுகிவிடும், அதாகிவிடும், இதாகிவிடும் என்றாரே ஒழிய அவன் கேள்விக்கு பதிலே சொல்லவில்லை. இருந்தாலும் கணேசன் அசரவில்லை. அந்த கேள்வி மிக நியாயமான ஒன்றாகவே எனக்கு படுகிறது. இதற்கு எனக்கு சரியான பதில் தெரியாதவரை நான் எந்த கோயிலுக்கும் செல்லவோ வழிபடவோ மாட்டேன் என்று இருந்துவிட்டான். இந்த நிலையில்தான் ஒரு நாள் சுந்தரமூர்த்தி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வடை மாலைக்கு பணம் கட்டிவிட்டு வர சொன்னார். அந்த காசுக்கு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரலாம், புண்ணியம் என்று எதிர்வாதம் செய்தான். பேச்சு வளர்ந்து கொண்டே போனது. கடைசியில் வடை மாலை வேஸ்ட், பயங்கர முட்டாள்தனம் என்று கூறிவிட்டு வெளியே போய்விட்டான். பங்கஜம் அதையெல்லாம் பார்த்துவிட்டு அழுதாள். ஒரே பிள்ளை இப்படி நாத்திகம் பேசி கெட்டுப்போவதாக கருதி ஆஞ்சநேயரிடமே அப்ளிகேஷன் போட்டாள். ஆஞ்சநேயா, நீதான் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். அவன் வேணும்னு இப்படி பேசல, ஏதோ அவன் கெட்ட நேரம் இப்படி பேசுறான் என்றாள். கெட்ட நேரமா நல்ல நேரமான்னு சொல்லுங்கோ என்று ஒரு பதில் உடனே வந்தது. யாரது? திரும்பி பார்த்தாள். ஒரு பெரியவர், அழுக்கு வேட்டி துண்டோடு கல்யாண சமையல்காரன் மாதிரியே நின்று கொண்டிருந்தார். நீங்க யாரு? நான் ஆஞ்சநேய கோவில் மடப்பள்ளி பிராமணன். இங்கே எங்க வந்தேல்? மாமா வடை மாலைக்கு பணம் தரதா சொல்லியிருந்தார். கோவிலுக்கு வருவார்னு பார்த்தேன், வரல. அதான் நேர்ல வந்துட்டேன். அது சரி, என் பிள்ளையாண்டானுக்காக தான் நான் புலம்பிண்டு இருந்தேன். அதை கேட்டுட்டு நல்லதுக்கு தான்னு சொன்னேலே, எப்படி? பின்ன இல்லையா? அந்த பரமாத்மாவை புரிஞ்சுக்க ஆன்மீக ஐதீகங்களை விட நாத்திக சிந்தனை பரம உசிதமாச்சே. அதான் எப்படி? ஏமாந்துட கூடாதுங்கிற எண்ணம் யார்கிட்ட எல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கோ, யாருக்கெல்லாம் ஆள் மனசில் பயம் அதிகமாக இருக்கோ, அவாதான் எதையும் நம்பாம எதை பார்த்தாலும் ஏன், எதுக்கு, எப்படின்னு சந்தேகத்தால் உந்தப்பட்டு கேள்வியாக கேட்பா. ஒரு வகையில் கேள்வி கேட்டு அதுக்கு விடையை தெரிஞ்சுண்டு செயல்படுறது தான் நல்லது. என்ன சொல்றேன்? கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நம்புவேன்னு ஒருத்தன் சொல்கிறான். நம்பாத ஒருத்தனுக்கு கடவுள் கண்ணுக்கு தெரிவாரா? அவர் என்னைக்கு தெரியறது, அவன் என்னைக்கு நம்புறது? 1000 வருஷம் தவம் பண்ணுறவாளுக்கே அவர் கண்ணில் தெரியறது இல்லையே.
பங்கஜம் எல்லோரையும் போலத்தான் அவர் சொன்னதற்கு எதிர்கேள்வி கேட்டாள். அவர் முகத்தில் திரும்பவும் ஒருவித மந்தகாச சிரிப்பு. அவளுக்கு புரிந்துவிட்டது, அந்த ஆள் ஒரு மடப்பள்ளி பிராமணன். இவனுக்கு பெரிதாக என்ன தெரிந்துவிடப் போகிறது? இவனை மதித்து இவ்வளவு நேரம் பேசியதே அதிகம் என்று தோன்றியது. சரி இருங்கோ, வடை மாலைக்கு பணம் தரேன், வாங்கிண்டு போயிடுங்கோ. இவரோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு சாத்தினா போதும் என்றபடியே பேச்சை மாற்றியவளாக திரும்பி சென்றாள். கச்சிதமாக அப்பொழுது பார்த்து வெளியே போயிருந்த கணேசனும் சைக்கிளில் வந்து சேர்ந்தான். அவரை பார்த்துவிட்டு கொஞ்சம் முகத்தை கோணிக்கொண்டான். அம்பி எங்கேயோ போயிட்டு வராப்பல இருக்கே. அவர் மெல்ல பேச்சை ஆரம்பித்தார். இது என்ன கேள்வி? வெளியன்னா எங்கேயாவது போயிட்டு தானே வரணும். அது சரி, போன இடத்துல மஞ்சளா சிவப்பா சில விஷயங்கள் கண்ணில் படலாம். அதனால மனசுல சஞ்சலங்களும் ஏற்படலாம் இல்லையா? அவர் அப்படி கேட்டதுதான் தாமதம். அவன் கன்னத்தில் வீறு கொண்டு யாரோ அரைந்த மாதிரி இருந்தது. பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு சின்ன சந்தி இருக்கிறது. அந்த சந்தில் பெருமாள் கோவில் தேர் ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கும். வருஷத்திற்கு ஒரு நாள் மட்டுமே ஓடும் தேர். மற்ற நாளில் அது தேமே என்று நின்றபடி இருக்கும். அதில் தப்பு தப்பாய் ஏதேதோ நடப்பதாக கேள்வி. கணேசன் காதில் விழுந்தது. நண்பன் சுந்தரத்துடன் அந்த பக்கமாக போகும்போது என்ன நடக்கிறது என்று அவன் கழுத்து அவன் மனதை மீறிக்கொண்டு வளைந்து திரும்பி கவனிக்கும். இன்றும் கவனித்தது. அப்போது வேசி நீலமணி மஞ்சள் புடவையும் சிவப்பு ரவிக்கையுமாக விசேஷ காம்பினேஷனில் அங்கே ஒருவருடன் கட்டி உருண்டு கொண்டிருந்தாள். அதை கணேசன் இன்று சற்று தீர்க்கமாகவே பார்த்துவிட்டான். அதனால் உடம்பெல்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றி தீயிட்டது போல ஒரு உஷ்ணம் கூட. அந்த பார்வையும் அதனால் வந்த பதற்றமும் தனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு அந்த மடப்பள்ளி பிராமணனின் பதில் கேட்டு திக்குமுக்காட விட்டது. எதிரில் பங்கஜம் வேறு பணத்துடன் வந்து கொண்டிருந்தாள். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கத் தோன்றவில்லை. ஒரு வினாடி நின்று ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு உள்ளே போனான். தம்பி, மனச அலைய விடாத. அப்புறம் காலையில் சாப்பிடும்போது பச்சை மிளகாயை கடிச்சுண்டு தண்ணி குடிச்சியே, அந்த மாதிரி கஷ்டப்படும்படி ஆயிடும். அவர் அடுத்த அதிர்ச்சியை அளித்தார். கணேசனுக்கு வியர்த்து விட்டது. அவரும் அதன் பின் நிற்கவில்லை. பணத்தை வாங்கி கொண்டு போய்விட்டார். ஆனால் கணேசன் மனதில் ஓர் சக்கரம் சுழல ஆரம்பித்து விட்டது. யார் இந்த மனிதர்? தனக்கு என்று தெரிந்த விஷயங்கள் எப்படி இவருக்கு தெரிய வந்தது? கேள்வியில் விழுந்து நெளிந்தான், புரண்டான். பங்கஜம் கூட அப்பொழுது கேட்டாள், என்னடா ஒரே சிந்தனையில் இருக்க? ஒன்றும் இல்லம்மா. அப்போ ஏதோ குழப்பம்னு சொல்லு. ஆமாம், குழப்பம். அவனிடம் எரிச்சல் பீறிட்டது. என் மேலே ஏண்டா எரிஞ்சு விழற? நான் என்னன்னு தானே கேட்டேன். நானும் இப்படி திருப்பி கேட்குறேன். அந்த பிராமணர் ஆஞ்சநேயர் கோவில் பரிகாசர் தானே? ஆமாம். அவராண்ட என்னை பற்றி எதனா பேசுனியா? என்ன, நான் சாப்பிடும்போது மிளகாயை கடிச்சின்றதுல இருந்து எல்லாத்தையுமா பேசுவ? நீ என்னடா சொல்கிற? நீ எப்போ மிளகாயை கடிச்சிண்ட? அப்படியே கடிச்சிண்டாத்தான் இப்போ என்ன, அதெல்லாம் ஒரு விஷயமா? அப்போ அவருக்கு எப்படி தெரியும்? போய் அவராண்டியே கேள். என்னாண்ட கேட்டா? ஆமாம், அந்த மனுஷன் இதையெல்லாமா சொன்னார்? ஆமாம். எதுக்கு? எதுக்குண்ணா? என்னமோ உளறிட்டு போகிறது அந்த ஆள். அவர் உளறலை, நீ தான் ஏதோ உண்மையை மூடி மறைக்கிற. நீ ஒருத்திமா. எனக்கு பின்லாண்டன் இருக்கிற இடம் தெரியும், வீரப்பன் இருக்கிற இடம் தெரியும். அதான் நான் உண்மையை சொல்லாமல் மறைச்சுண்டு இருக்கேன் பாரு. எரிந்து விழுந்தான். அதன் பின் பங்கஜம் அவனிடம் வாயாடவில்லை, போய்விட்டாள். திரும்பவும் அவனுக்குள் அதே கேள்வி. இந்த சமையல்காரனுக்கு எப்படித்தான் நீலமணி ஒருவனுடன் இருந்ததை பார்த்ததும் சாப்பிடும்போது மிளகாயை கடித்து கொண்டதும் தெரியும்? மனதுக்குள் அதே கேள்விதான் ஓடியது. அப்படியே பல்வேறு வேலைகளுக்கு நடுவே அது அடங்கியும் போனது. சில நாள்கள் கழித்து ஒரு பிராமணரை ஒரு விபத்தின் போது சந்தித்தான். சைக்கிளில் போகும்போது ஒரு மோட்டார் பைக்காரன் வந்து மோதியதில் தலை குப்புற விழுந்து கை மணிக்கட்டு மாம்பழம் கணக்காக பழுத்து வீங்கிவிட்டது. அப்போது யதார்த்தமாக கையில் மளிகை சாமான்களோடு அந்த மடப்பள்ளி பிராமணர் வந்தபடி இருந்தார். அவன் விழுந்து வழியோடு தவிப்பதை பார்த்துவிட்டு நெருங்கி வந்து ஐயையோ என்று பதறி கையை தடவியும் கொடுத்தார். சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த சிலர், தம்பி கை வீங்குது,
அநேகமா எலும்பு முறிஞ்சு ஃப்ராக்சர் ஆகியிருக்கணும், டாக்டரை போய் பாருங்கோ என்றனர். அவனுக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது. ஆனால் அவரோ, கவலைப்படாத, நான் மந்திரிக்கிறேன், எல்லாம் சரியாகி போயிடும் என்றபடி அவன் கையை தடவி கொடுத்தார். அவனுக்கு இந்த மந்திரிப்பிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. இருந்தும் அவர் தடவி கொடுக்கும்போது பரமசுகமாக இருந்தது. விழுந்தது, அடிபட்டது எல்லாமே மறந்தும் போனது. அவர் உருவி விட்டபடியே வீட்டை விட்டு கிளம்பும்போது நிலைக்காலில் தலை தட்டினா கொஞ்சம் உட்கார்ந்துட்டு கிளம்பணும், இல்லாம அதே வேகத்தில் கிளம்பினா சூட்சும தேகம் பண்ணின எச்சரிக்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் என்றார். அவனுக்கு சுரீர் என்றது. ஏனென்றால் அவன் கிளம்பும்போது அப்படித்தான் நடந்தது. நெற்றியை தேய்த்து கொண்டே கிளம்பிவிட்டான். அது எப்படி இங்கே இவருக்கு தெரியும் என்கின்ற மாதிரி பார்த்தான். கண்களில் ஏகத்துக்கும் விரிவு. என்ன பார்க்குற? இல்லை, என் தலையில் அடிபட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நெற்றியை பார்த்தாலே தெரியுதே, எலும்பிச்சம் பழம் ஒன்று பழுத்து இருக்கே நெத்தியில. அவர் சிரித்தார். இல்லை, அவர் சமாளிக்கிறார். தலையில் அடிப்பட்ட காயம் பல விதங்களில் நிகழலாம். அது எப்படி நிலைக்காலில் என்று கச்சிதமாக கூற முடியும்? இவர் யார்? மோடி மஸ்தானா? பிளாக் மேஜிக்காரர்கள் என்பார்களே, அந்த ரகமா? சித்து வேலைக்காரரா? கையை உருவி விடும்போது எப்படி இத்தனை பரவசமாக இருக்க முடியும்? மருந்து சாப்பிட்டால் கூட குணமாக கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுமே. எப்படி எப்படி இவரால் தொட்ட மாத்திரத்தில் வலியை என்னிடமிருந்து பறித்து அடக்க முடிந்தது? இவர் யார்? இவர் யார்? என்ன தம்பி, நான் யாருங்கிற கேள்வி மண்டையை பொளக்கிறதா? அவர் கேட்டு மேலும் அதிர்வளித்தார். அப்படியே சைக்கிளை தொட்டு தூக்கி ஒரு ஓரமாய் நிறுத்திவிட்டு தனது மளிகை சாமான் பையையும் அதன் கேரியர் மேல் வைத்துவிட்டு அருகில் காலியாக கிடந்த ஒரு வீட்டு திண்ணை மேல் அவனை உட்கார வைத்தவராக அவனை பார்க்க அவன் அவரையே வெறுத்து கொண்டிருந்தான். என்ன பார்க்குற? நீங்க யாரு? நானா? என்ன கேள்வி இது? என் பேர் பீமண்ணா, சமையல்காரன். உங்களுக்கு சித்து வேலையெல்லாம் ஏதேனும் தெரியுமா என்ன? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சா ஏன் உங்களை கேட்குறேன்? இப்போ நீ தானே என்னை பார்த்து சித்து வேலை தெரியுமான்னு கேட்டது. இல்லை, நீங்கள் சாமர்த்தியமாக பேசுகிறேள். பார்க்கத்தான் நீங்கள் பக்கிரி மாதிரி இருக்கேள், ஆனால் பயங்கரமான ஆள். என்னப்பா என்னென்னமோ சொல்கிற? நான் ரொம்ப சாதாரண மனுஷன். பயங்கரமானவனுங்கிறையே, கையில் நகம் கூட பெருசாக இல்லை பாரு. அவர் கைகளை காட்டினார். இல்லை, உங்ககிட்ட என்னவோ இருக்கு. இப்போதைக்கு மளிகை சாமான் தான் இருக்கு, அதுவும் கோவிலை சேர்ந்தது, என்னது கிடையாது. இல்லை இல்லை, உங்ககிட்ட ஒரு பவர் இருக்கு. பவரா? ஆமாம். ஓ, சமையல்காரன்கிட்ட என்ன பவர் இருக்க முடியும்? பின்ன எப்படி நீங்கள் தொட்டா பரவசமாக இருக்கே எனக்கு? அப்படியா? எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் பேசினீங்களே, எப்படி? அப்படியா? உண்மையை சொல்லுங்கோ, நீங்கள் யார்? எதிரிலேயே இருக்கேன், ஒரு கோவில் மடப்பள்ளி சமையல்காரன். தெரிஞ்சும் யாருன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? போரும், என்கிட்ட நீங்கள் தப்ப முடியாது. அப்படியா? போரும், எதுக்கெடுத்தாலும் அப்படியா அப்படியானுண்டு அடித்து சொல்கிறேன். உங்ககிட்ட ஏதோ இருக்கு. சரிதான், நான் ஒரு குரங்களை இருந்து உருவான மனுஷ கூட்டத்தை சேர்ந்த ஒருவன். இன்னொரு குரங்கை கடவுள்னு நினைச்சுண்டு பூஜையும் பண்ணிட்டு இருக்கிற முட்டாள் குரங்குதானே. அதுக்கு புத்தி ஏது? என்கிட்ட என்ன பெருசாக இருக்க முடியும்? அவரது பீடிகையில் மர்மமான உட்பொருள். அவன் அவரை மௌனமாக பார்த்தான். எதுவும் கண்ணுக்கு நிதர்சனமாக தெரிஞ்சாத்தானே நீ நம்புறவன். விஞ்ஞானிகளும் அப்படித்தானே. ஆனா நான் அப்படியா? குரங்கை சேவிக்கிற இன்னொரு குரங்கு. அவரின் அடுத்த கட்ட பதில் அவனை என்னவோ செய்தது. என்ன பார்க்குற? எல்லாம் நம்ம கையில் தான். மனுஷன் நினைச்சா முடியாதது உண்டா? நிலாவுக்கே போயிட்டு வந்தடலை. புத்தி இருந்தா போரும், உலகமே காலடியில். அப்படித்தானே சுவாமி? அவன்தான் அவரை அப்படி கூப்பிட்டது. அவர் திடுக்கிட்டார். யாரு? நானா? சுவாமியா? எதிர்கேள்வி கேட்டார். போரும் விளையாட்டு. எதை சொல்கிறதா இருந்தாலும் நேரா சொல்லுங்கோ. நான் சொல்ல என்ன இருக்கு? இப்போ எனக்கு அவகாசம் இல்லை. தா, இந்த மளிகை சாமானோட போய் வடை தட்டணும்.
அபிஷேக வேலையெல்லாம் இருக்கு, உனக்கு ஒளிஞ்சப்ப வா பேசுவோம் என்றார். சிரித்தபடியே கையாட்டியவராக மளிகை பையையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார். பிரம்மை பிடித்தபடி அன்று கணேசனால் அவரை பார்க்கத்தான் முடிந்தது. அத்தியாயம் 4. குறிப்பு. புத்தியுள்ள மனிதன் திட்டமிட்டு எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறான். ஆனால் எல்லா முயற்சிகளுமா வெற்றியை பெற்று விடுகின்றன? விஞ்ஞான கருத்துப்படி, அதன் தியரிகளின்படி எந்த ஒரு பொருளும் மாறாத தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். கலக்க வேண்டியதை கலந்தால் வர வேண்டியது வந்தே தீர வேண்டும். அப்படித்தான் சுண்ணாம்பும் மஞ்சளும் நீரோடு கலக்கும்போது செந்நீர் ஆகிறது. எங்கே யார் இதை செய்தாலும் செந்நீர்தான் வரும். நெல்லை உலகம் முழுக்க எங்கே தூவினாலும் அரிசிதான் கிடைக்கும், மாறாது. இடம் மாறிவிட்டதால் அது மாறாது. ஆனால் இதை அப்படியே வாழ்க்கையில் பொருந்தி பார்க்க முடியவில்லை. ஒருவர் ₹1,00,000 முதல் போட்டு தினம் 12 மணி நேரம் உழைத்து ₹1,00,000 லாபம் சம்பாதிப்பதை கேள்விப்பட்டு இன்னொருவர் அதே போல் செயல்பட்டால் அவர் அதே அளவு லாபம் சம்பாதிக்க முடிவதில்லை. போட்ட முதல் உழைப்பு எதிலும் பழுதில்லை, இருந்தாலும் லாபம் வரவில்லை. ஏன்? ஒன்றுமே செய்யாமல் ஒருவன் ராஜாவாய் இருக்கிறான். மாடு மாதிரி உழைக்கும் ஒருவன் சேவகனாய் கூட இல்லை. ஏன் இந்த வேறுபாடு, மாறுபாடு? விஞ்ஞான கருத்து ஏன் மனித வாழ்வில் அவன் எண்ணங்களில் மட்டும் வெற்றி பெறுவதில்லை? இந்த கேள்விக்கு பின்னால் தான் பிராப்த கர்மா ஒளிந்துள்ளது. ஒருவருக்கு கிடைக்கும் நன்மை தீமை அனைத்துக்கும் பின்னால் இருந்து செயல்படுவது பிராப்த கர்மாதான். ஆனால் அதை உருவாக்குவது அவன் செயல்தான். ஆம், பிராப்த கர்மாதான் மனித வாழ்வின் மேடு பள்ளங்களுக்கு காரணம். அதே சமயம் அந்த பிராப்த கர்மா ஒன்றும் இறைவனின் பாரபட்சமான செயல் இல்லை. நம் ஒவ்வொரு செயலின் விளைவாலும் தான் அந்த கர்மா உருவாகிறது. காஞ்சி முனிவரிடம் ஒரு ஆங்கிலேயர் சில சந்தேகங்களை கேள்விகளாக கேட்டார். அன்பே வடிவானவர் கடவுள் என்கின்றோம், அவரிடம் எதற்கு இத்தனை ஆயுதங்கள்? பெரியவர் பட்டென்று பதிலளித்தார். அந்த அன்பை பாதுகாக்கத்தான். அவர் கேட்ட அடுத்த கேள்வி, எங்கள் மதம் சரண் புகுகின்றவரை மன்னித்து விடுகிறது. ஆனால் உங்கள் மதத்தில் சொர்க்கம் நரகம் எல்லாம் இருக்கிறதே. திருந்தினால் மன்னித்து அருள்வதுதானே சிறப்பானது. எதற்கு தண்டனையும் பரிசும்? பெரியவர் சிரித்தார். உங்கள் கடவுள் மன்னிக்கிறவரா? அது அவர் கேள்வி. ஆம், சந்தேகம் என்ன? அதற்கென்று பாவ மன்னிப்பு உண்டா? எங்களிடம் உண்டே. நல்லது. மன்னிக்கப்பட்டு விட்ட ஒரு சமுதாயத்தில் பிறப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? என்ன கேட்கிறீர்கள்? மன்னிக்கப்பட்டு விட்ட ஒரு சமுதாயத்தில் குழந்தைகள் பிறக்கின்றனவா? நிச்சயமாக. அவை ஒரே அந்தஸ்தில் ஏற்றத்தாழ்வில்லாமல் அழகு நிறம் இவற்றிலும் பழுதில்லாமல் தான் பிறக்கின்றனவா? இந்த பதிலை கேட்டவர் திணறினான். சொல்லுங்க. உங்க நாட்டில் பாவ மன்னிப்பு கோரிய ஒரு வீட்டில் எந்த ஊனமும் இல்லாமல் நல்ல அழகுடனும் செல்வத்துடனும் தான் குழந்தைகள் பிறக்கின்றனவா? அது எப்படி முடியும்? செய்த தவற்றையே மன்னிக்கும் கடவுள் ஒரு தவறும் செய்ய வாய்ப்பே இல்லாத குழந்தைகளை மட்டும் எப்படி ஏற்றத்தாழ்வுகளுடன் பிறப்பிக்கலாம்? அப்படியானால் உங்கள் கடவுள் மன்னிக்கிறார் என்பதனை நான் குற்றமாய் சொல்லவில்லை. அவர் கருணை இல்லாவிட்டால் காற்றுதான் வீசுமா, மழைதான் பொழியுமா, அது வேறு விஷயம். ஆனால் ஒருவருக்கு கிடைக்கும் நன்மை தீமைகளுக்கு கடவுள் பொறுப்பில்லை. அவரவர் பாவ புண்ணியமே காரணம். அதில் சிறியதில்லை, பெரியதில்லை. அவைதான் மனித வாழ்வில் அவனது உயர்வு தாழ்வை நிரூபிக்கின்றன. இனி கதைக்குள். கணேசன் வரையில் அந்த மடப்பள்ளி பிராமணர் பல்லிடுக்கு தேங்காயாய் சிக்கிக்கொண்டு விட்டார். படுத்தால் அவர் நினைப்புதான், எழுந்தாலும் அவர் நினைப்புதான். கணேசன் அந்த பீமன்னாவை சந்தித்தானா? என்ன தெரிந்து கொண்டான்? அத்தை மகளை திருமணம் செய்ய சம்மதித்தானா? பார்க்கலாம் இறுதி பகுதியில். நன்றி நண்பர்களே.